வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு கத்தாரில் இருக்க தமிழ் மகளிர் எல்லாரும் வந்து இந்த போட்டிகளில் சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க இந்த நிகழ்ச்சியில். இன்றைக்கி நிகழ்ச்சி நம்ம ஆரம்பித்ததுலேருந்து நம்ம மக்களோட வரவேற்பு நம்ம காலையிலேருந்தே பார்க்க முடியுது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது கத்தார் தமிழர் சங்கம் வந்து பெண்களுக்கான சிறப்பான நிகழ்ச்சி. அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை பஸ் பண்ணுறதுக்கும் அவங்க ரொட்டீன்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கும் அவங்க வந்து அவங்களுடைய இளமை காலத்திற்கு சின்ன வயசுக்கு கொண்டு போகிறதுக்கும் நம்ம வந்து யோசித்து கொண்டு வந்தது தான் இந்த ப்ரோக்ராமு. மகளிர் கொண்டாட்டம், அதிலேயே வந்து கொண்டாட்டம்னு வந்திருக்கு. அவங்களுடைய கொண்டாட்டம் இது, அவங்களுடைய தினமாகவே இதை நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணது நாம் தான். கத்தார் தமிழர் சங்கம் ரொம்ப ஆர்வமாக எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து காலையிலேருந்து சிறப்பாக விளாண்டு அவங்க ஃபேஸில் நான் இப்போ பார்க்குறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஃபேஸை தான் பார்க்குறேன். அவங்களுடைய விழாவை அவங்களே எடுத்து கையில் எடுத்து அவங்களவே ஆர்வமாக வந்து பங்கேற்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான பலனாக நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த பலன் அடைஞ்சிருக்கோம். வெற்றி தான் இது, கண்டிப்பாக வெற்றி. அப்புறமா வந்து இவங்க எல்லாரும் இப்படி வந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் வந்து கத்தார் தமிழர் சங்கம் நடத்தும். பெண்களுக்கான சிறப்பான நிகழ்ச்சி நடக்கும். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, சார் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் அடுத்தது மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராமாவது வைங்கன்ட்டு. டெஃபினட்டாக அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக நடந்திருக்கிறதுக்கு கத்தார் தமிழர் சங்கத்தினுடைய மேலாண்மை குழு, செயற்குழு மற்றும் வாலண்டியர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்பான்சர் சொல்லவே வேண்டாம். எனி டைம் நமக்கு வந்து கத்தார் தமிழர் சங்கம் நடத்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும், நல்ல நிகழ்வுகளுக்கும், நல்ல முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் மிக்க நன்றி. பொதுவாக கத்தார் தமிழர் சங்கம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. இது மாதிரி நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கும். வாங்க, கத்தார் தமிழர் சங்கம் உங்களுக்கானது, வந்து சேர்ந்து கொண்டாடுங்க. தேங்க்யூ. நன்றிங்க சார். அப்புறம் பொங்கல் நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம், அதை நீங்களே சொல்லிக்கலாம். கண்டிப்பாக. அதாவது பொங்கல் விழா வந்து 2025 ஒரு சில காரணம், அதாவது எலெக்ஷன் நடந்ததுனால நம்மளால் பண்ண முடியல. அதனால் நம்ம இப்போயே 2 மாதத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். 16 ஜனவரி 2026 வெள்ளிக்கிழமை முழு நாள் கத்தார் தமிழர் சங்கம் நடத்தும் பொங்கல் விழா நடக்கும். 2024 ஜனவரியில் வந்தவங்களுக்கு தெரியும். அது வந்து ஊரில் நம்ம பொங்கல் எப்படி இருக்குமோ அந்த பொங்கலை இங்கே கொண்டு வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் நடத்தி காமிக்கணுங்கிறது தான். அதனால் வந்து பொங்கல் நிகழ்ச்சியில் பொங்கல் வைக்கிறதுலேருந்து, கோலப்போட்டிகள்லேருந்து, அதுக்கப்புறமா வந்து அந்த பொங்கல் சார்ந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள், அதுக்கப்புறமா கலை நிகழ்ச்சிகள், ஃபுல் டே ஒரு 9 மணிக்கு வந்தீங்கன்னா ஈவினிங் 9 மணி வரைக்கும் இருக்கும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். சிறப்பான ஏற்பாடு கத்தார் தமிழர் சங்கம் செய்திருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நன்றி. நன்றிங்க சார். இடம் வந்து கூடிய விரைவில் நம்ம அறிவிக்க போகிறோம் இல்லையா? கண்டிப்பாக. நாம் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்த்து இருக்கிறது எப்படின்னா, நிறையா பேர் வருவாங்கன்ட்டு அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்துக்கிட்டு இருக்கோம். இடம் வந்து கூடிய விரைவில் அறிவிக்கப்படும். அதனால் மக்களே தவறாமல் நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்பில் கூடிய சீக்கிரத்தில் அந்த அறிவிப்பு வெளியிடப்படும். நன்றி.